இந்தியாவே மாற போகுது போப்பா. நீங்க பெங்களூர்ல இருக்கீங்கடா. இந்தியாவே மாற போகுதுப்பா. பெங்களூர்ல இருக்கீங்கடா. இந்தியாவே மாற போகுதுன்றல. மொத்த இந்தியாவே அவர்தான்டா. யாரா? அவர்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கிருபா. இவன் தம்பி ஒரு பாட்டு பாட போறான். ஏன் பாடுறா? தமிழங்கொடி, வர்மக்கொடி, கர்மக்கொடி, வீரக்கொடி, வீரக்கொடி, விஜயக்கொடி, ஆதிக்கொடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இது மேல பண்ண நாடு தங்காது. பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும், அதுதான் எங்கள் அடிப்படை கொள்கை. உங்களுக்கு என்ன வேணும் ப்ரோ? எனக்கு பூஸ்ட் போட்ட டீ ஒன்று. பூஸ்ட் போட்ட டீ எல்லாம் நீ வீட்டில் தான் போட்டு குடிக்கணும். கொடுக்க மாட்டாங்களா? ஏன் ஒரு வெற்றில தலையும் புரியல காலம் புரியல ஏதோ பேசுறா கொடுப்பா. இன்னும் இல்ல இல்லையா? பூஸ்ட் போட்ட டீ கொடுக்க மாட்டாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தளபதி ஓட்டம் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும். நீ இந்த டீ வாங்கி கொடுக்க. சரி, டேய் எனக்கே வெறி ஆகுதுடா. ஐயோ சாமி, வேற உறுப்பாளர் கொடியே வெளியே வந்துச்சோ. ஜெயிச்சிருச்சு இல்லைங்க பாருங்கண்ணே. எல்லாரும் வெள்ளத்தை போட்டு பயர்ல இருக்கும். மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்களோ? என்ன வேணும்? டீ மாறதான் தலைவர்ன்றீங்களா? ஆமா, ஒரு சுகர் போடாத டீ. ப்ரோ காஃபி போடலாம், பூஸ்ட் போடலாம் ப்ரோ. நாங்க தண்ணிக்கு டீ போலாம் ப்ரோ. ஏன் சொல்ல அதில் தான் டிவி கேட்கு. சரி டீ போடலாம் ப்ரோ. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கிறோம் ப்ரோ. தண்ணியில் கூட டீ இருக்குல்ல, TH. அண்ணா வணக்கம். அண்ணன் ரொம்ப பழக்கமா? வணக்கம். அவர் இதுக்கு இது வங்சந்திராவின் கட்டன் சாயா. எது நல்லா இருக்கும் என்ற தெரியவில்லை, தேடிக்கொண்டிருக்கிறார். எது நல்லா இருக்கும் ப்ரோ? நான் எதை பேசிட்டேன்னா இவ்வளவு கெட்டதை பேசுங்க அப்படின்னா இங்க திரும்ப இங்க போய் என்ன இருப்பா ஜெயிச்ச கர்வத்தில் இருக்கிறேன். நான் ஏன் பேசுனேன்? தளபதி 5 வருஷம் நான் பேசுவேன். அப்போ 5 வருஷம் நான் பேசுவோம். அப்போ நீங்க தளபதி பேச கெட்டதெல்லாம் பேசுவீங்க, கெட்டது கூட பண்ணுவீங்க. சைலன்ஸ் கூட சத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு தெரியுமா? எனக்கு புரியல. சைலன்ஸ் கூட சத்தமா சொல்ல வேண்டியது இருக்கு. இப்ப நீ சொன்னதை மட்டும் சொல்லு. தளபதி ஜெயிச்சாரு, கெட்டதை பேசுவோம், கெட்டது என்ன பண்ணுவோம்னு சொல்றேன். வேண்டியா கெட்டதை பேசி நல்லதை ஒதுக்குவோன்ற. அது எப்படி கெட்டது பேச நல்லது ஒதுக்குவோம்? நம்ம கெட்டதை பேச அவன்கிட்ட நல்லதை பேசி என்ன யூஸ்? இங்க பாருங்க, நான் சுபாஷ் சந்திர போஸ் வழியில் இருக்கிறவன். என்று வங்சந்திராவில் இருக்கும் கட்டன் சாயா என்னும் கடைக்கு டீ குடிக்க வந்து உள்ளோம். எல்லாரும் பாக்குறாங்க. இந்த ஒரு நிமிஷம் எப்படி அப்பெல்லாம் ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிக்கிறேன். ஹாய் ப்ரோ. பசங்களாம் டிவி கேதானா? அப்படியா? ஓகே, நீங்க டிவி கே சேனல்ல எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? ஃபேவரட் கலர். ஃபேவரட் ரொம்ப மை ஃபேவரட் ஹீரோ. தலையா? ஓ சூப்பர். தளபதி. ஓகே நைஸ். நம்ம ஊர்ல இருக்கு திருவண்ணாமலை. அப்ப நீங்க டிவி கே தான் கண்டிப்பா போட்டுருக்கீங்க. நான் டிவிக்கு நமக்கும் போஸ்டிங் இது பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த கண்டிப்பா நான் இது பண்ணுவேன். ஓகே சூப்பர். அங்க பாருப்பா டிவி கே ஃபேன்ஸ் எல்லாம் காமிச்சிருப்பா. ஹாய் சொல்லுங்க. எல்லாம் டிவி கே ரசிகர்கள் அடுத்த ஃபியூச்சர்ல ஓட்டு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. விஜய் அங்கிள் ஆல் தி பெஸ்ட். கத்துங்க எல்லாம். நீ சொல்லுமா? விஜய் அங்கிள் ஆல் தி பெஸ்ட். அங்க நீ விஜய் அங்கிள் ஆல் தி பெஸ்ட். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஒரே டைம் சொல்லுங்க. அங்க பாரு. 3 2 1. விஜய் அங்கிள் ஆல் தி பெஸ்ட். அவ்வளவுதான்டா கதை. ஃபியூச்சர் வாக்காளர்கள் பாப்பு இந்த முச்சுக்கு. ஐயோ, என் கூட ஒரு நல்ல ரெஸ்பெக்டட் பர்சன் என் கூட வந்து கில்லி ரீரிலீஸ்க்கு வந்திருந்தாரு. ஃபன் பண்ணுங்க. கில்லி ரீரிலீஸ்க்கு ஆமா நான் எங்கேயும் போல. நான் ஊர்ல வந்திருந்தாரு. சரியா? அந்த படம் முடிச்சுட்டு அந்த எடிட் ஒன்று போடுவாங்க. இதுக்கப்புறம் நான் வரைய மாட்டேன் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யார் பெற்ற மகனோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. தேட்டரே அழுதுன்னு இருக்கு. அவங்க ஒருத்தர் எல்லாரும் பாத்துங்கிறாரு. ஏன்டா அழுவுறீங்க எல்லாரும் கண்ணு தொடுத்து அப்படின்னு இருக்காரு. இவரு எங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லிட்டு. சோ மக்கள் அவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அவரு ஷா அதுக்கு முன்னாடி ஒண்ணு போட சொன்ன. போங்கடா டேய் போங்கடா. இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டிவி கிட்ட கிளாஸ் வச்சிட்டானுங்க. ஏன்டா அது எடுப்புற வலிக்கு கை அது வைக்கூடாது. 20 நிமிஷம் அவ்வளவு காண்டி அவர் விஜய் மேல உனக்கு. நீ ஏன் கிளாஸ் அங்க வச்ச? நான் பாட்டுக்கு எப்படி ஆட்டி அசிக்கி பேசுவோம் தெரியும். ரத்தத்துல எழுதின கதை இது. ஜெயிச்சிருச்சுன்னு அவர் ரத்தம் வந்துட்டு விஜய் ஃபேன்.
ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬ್ರೋ. ನೀವು? ನಾವು ವಿಜಯ್ ಫ್ಯಾನ್ ಸೂಪರ್ ಸರ್, ಸೂಪರ್ ಸರ್. ಹೀರೋ ನಮಗೆ ಫೇವರೇಟ್. ಓ கர்நாடகா விஜய் ஃபேன்ஸ். ಒಂದು ಫಿಲಂ ಬಿಡಲ್ಲ ನಾವು. அவர் என்ன சொன்னான்னா ஒரு படத்தை நாங்க விட மாட்டோம். வெங்கட் இல்ல இல்ல சின்ன குழந்தைங்களா குத்துல ரத்தம் வரலப்பா. ப்ரோ அவர் தள்ளி விட்டாரு, அவர் அடிச்சு அடிக்கல. ஏதோ சமாளிச்சுங்கிறாரு அங்க. என்ன சமாளிக்கிறாரு தெரியல. நீங்க பே பண்ணி தான் சந்தோஷத்துல கீழே போட்டு வளைச்சாரு அவரு. அந்த எக்கு பஃப் கீழ இருக்கு பாருங்க. ஜெயிச்சவன ஒரு ஸ்டாட்டஸ் மட்டும் ஒன்று வச்சா 80யா? சம ப்ரோ. அங்க ஆல்ரெடி ஒருத்த கால் தடத்தை பதிச்சிட்டான். 2 சாயா. உனக்கு ஒரு ஐட்டம் பேர் தெரியல. அது இப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒண்ணு சந்தோஷத்துல போட்டு உடைச்சிட்டேன் ஒரு அப்படின்னு. கிளாஸ் என்ன ஐட்டம் கிளாஸ் ஒஞ்சிச்சுடா அப்படின்னு. அப்புறம் அது பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சு சைடுல இருக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன். அட விட்டுறா அப்படின்ட்டான். அந்த மனுஷன் சார் கடவுள். அவர் சொன்னது எது காரணம்? ஏன் சொன்னாரு? இது பவர். எல்லாம் இன்னைக்கு அடுத்த அந்த பாசிட்டிவோட வேவ் தான். Yeah. ஒரு வேவ் தான் ஒரு பாசிட்டிவ் வேவ் இல்லப்பா, சுனாமி அப்படின்ற மாதிரியே பார்த்து நின்னுங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் போடு. பேக்ரவுண்ட் ஸ்கோரா? யார் யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன். அவன் போற மாதிரியே போயிட்டு திருப்பி வந்துட்டான் பாத்தீங்களா? என்னாச்சு? அப்படிதான். நான் கூப்பிட்டேன். எது கூப்பிட்டேன்? அப்ப என்ன பண்ண போறா? இங்க வீடியோ இருக்குல்ல. ஆனா ஐயோ இவனுங்களை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ண முடியல. போடா. போங்கடா. இன்னைக்கு வாங்கடா, எவனா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ற? கொடி ஆட்டுறேன்ப்பா. ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? ஏ சும்மாடா ப்ரோ. மழை வர மாதிரி இருக்குது ப்ரோ. அது எப்படி தெரியுமா? வானமே கொண்டாடுதியா நம்ம விக்டரிய. அதாவது வே வருமான்னு கேட்டாங்க. உங்க சுனாமியே வருதுடா. ஓ முருகா. எதை நோக்கி? நேரா போய் லெஃப்ட் எடுத்து ஸ்ட்ரைட்டா போ. நேரா ஒரு பெயிண்ட் கடை வரும். அந்த பெயிண்ட் கடையில போய் டிவிக்கு 2 கலர் கேளு கொடுப்பா. வாங்கி எல்லாம் செவத்துல பெயிண்ட் அடிச்சு வந்துருவோம். இல்ல கவலைப்படாத. கர்நாடகா கொடியும் அதே கலர் தான் இருக்கும். ஆமா. அடுத்த 5 வருஷம் இல்லையா? இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு ஆட்சியுமே எங்க ஆட்சி தாயா. 5 வருஷம் இல்ல, இதுக்கப்புறம் வர 50 வருஷம். இல்ல அவர் ஆட்சி பண்ணிதான் நான் இப்ப சிஎம் வருது. அவர் எதிர்த்து நான் சிஎம் போலான்னு இருக்கேன். என்ன நான் இப்ப CM பிளான் பி அண்ட் சி என்ன பேசுற நீ? ஃபர்ஸ்ட் அவரு, அதுக்கப்புறம் நம்ம. ஒரு தலைவனை எதிர்க்கலாம். அவன் இன்னைக்குதான் சிஎம் ஆயிருக்கான், அன்னைக்கே எதிர்க்க பாக்குறேன். இல்ல அடுத்த சிஎம் நாங்க தான்ப்பா. அவரே ஆட்சி அமைச்சுன்னா நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? என் தலைவனுக்கு ஒண்ணு தலைவனி எதிர்ப்போண்டா. அனுவே அடிப்பண்டா அந்த மாதிரியா? ஆமா. 2065 தான் டிவிகேல சேர்ந்து உள்ள போயிட்டு காவிக்கேன்னு ஒன்னு ஆரம்பிச்சுற மாதிரி தெரியுது. டிவிக்கெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, புது கட்சி ப்ரோ. நம்ம எதுக்கு சாமுக என்னோட கட்சி, என்னோட கொள்கை நான் ஒண்ணு ஆரம்பிக்க போறேன். என் கட்சி பேர் சாமுக. சாமுகோட ஃபுல் என் தலைவர் சமந்தா பேர்ல நான் கட்சி ஆரம்பிக்கிறேன்டா. சமந்தா ப்ரோ. அப்ப என்ன கேட்கணும்? நான் என்ன கலக்க ஆரம்பிக்கிறேன்ட்டு. அவர் என்ன கலக ஆரம்பிக்க போறாரு? இல்ல அதுக்கு முன்னாடி எந்த ஹீரோயின் எப்படியா அதான் இல்ல அவர் சொல்ல நான் கெஸ் பண்றாரு. நீங்க எந்த கட்சி ஆரம்பிக்க போறீங்க? சும்மா கெஸ் பண்ணுங்க. காமுகா. கரெக்ட். காமுகா. ஏன் சொல்லு? கீர்த்தி சுரேஷ் வெற்றி கழகம். ஸ்கூல் டைம்ல ஸ்ரீவித்யா முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்சோம் தெரியுமா? ஸ்கூல் டைம்லயே. தளபதி ஃபேன்ஸ்க்கெல்லாம் பண்ற அலப்பறக்குதே. அதுலயும் இவன் காலங்காத்துல இருந்து ரொம்ப பண்றான்பா. பிரேம் வேற அழகா மாட்டிக்கிச்சு. இதுக்கு வேற என்ன பண்ண போறான்னு தெரியல. உண்மையிலே கேரியரோட உச்சண்டா. இங்க பார், என்ன விட்டுரு. இங்க பார், என்னோட சூப்பர் ஆடுற ஒருத்தர் காட்டுறேன். சசி ப்ரோ. ஐயோ என்னால தாங்க முடியலப்பா. அதாவது நாங்கள் எந்த கட்சிக்கும் எதிர்ப்பில்லை, எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் எதிர்ப்பில்லை. எங்களுக்கு தளபதி பார்த்து வளர்ந்துரும். அவரது வெற்றியை எங்கள் வெற்றியாக கொண்டாடி இருக்கிறோம். அவ்வளவுதான். இதுதான்ப்பா. அவன் தனியா பர்ஃபார்ம் பண்ணிட்டு போறான்ப்பா. வணக்கம். ரொம்ப பண்றான், என்னால முடியல. மகிழ்ச்சி இல்ல? மகிழ்ச்சி. தலைவர் ரஜினி ஆச்சு. ஐயோ ஆமாப்பா, தலைவர் ரஜினி கூட தான். இப்ப எல்லாம் ஒரு குஷ்கா 2 பிரியாணி. அப்புறம் வேணுமா போன்லெஸ். என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். அந்த போன்லெஸ் காவை
எல்லாம் இப்போதைக்கு வந்து வேலூர்ல ஜனங்களாம் கஷ்டப்படுறாங்க, வெயில் வந்து சுட்டு எரிச்சு இருக்குது. அவங்களுக்காக அந்த வெயில் வேலூருக்கே போடவே போண்டானாங்க பாடுறேன். இதுக்கு அப்புறம் பிரியாணி கொடுக்க மாட்டாங்க. நீ பேசாத, நீ பேசாத, அடிப்பாங்க. பிரியாணி இப்போ செலிப்ரேட் தலைவன் கேட்ட போட்டா தெக்கி செஞ்சு ஆமாமா, இப்ப அதை தான் பேசிட்டு இருக்கோம். ஃபுல் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி ஜெயிப்பாங்க தெரியல. உலகமே மாற போதுமா இப்போ? ஒரு வீரமா ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க அப்படிதான் நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அது மாதிரி ஒரு வீரமா வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அதே மாதிரி தான் நாங்கள் நடப்போம். உலகமே மாற போகுது. அப்படியே பச்சை கிட்ட வெளியாகுதா? வந்தா எல்லாம் நல்லது இருக்கும். நீ எப்படி பேசுற? பச்சை இடத்துல வெள்ளையாவதா? என்ன விளையாடுறோம். அதானே ஜெயிப்பாங்க தெரியும். இந்த மாதிரி ஜெயிப்பாங்க தெரியல. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. இப்ப நீ வெள்ளை சட்டை போட்ட, நீ எதுவும் பண்ண மாட்டேன், அப்படி எதுவும் சொல்ல மாட்டேன்ட்ட. யாரும் சொல்ல மாட்டேன். சரி சொல்லு, நீங்க வந்துட்டீங்க, என்ன பண்ண போறீங்க? ஆனா நீ மட்டும் இப்படி சொல்லி எதுனா 8 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஏறு வாங்க மொத்த பேரும் பாத்துக்கோ. சொல்லு. ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த வீடியோவை அண்ணன் பார்த்து இல்ல சொல்றது கேடு, ஒருவேளை இந்த வீடியோ அண்ணன் பார்த்துட்டு டேய் இதெல்லாம் என் அறிக்கை லிஸ்ட்ல இல்லடா. தமிழ்நாடுல அரசியல் தொண்ட காலத்துல இருந்து 2 கட்சி 2 சின்னம் தான். சரி, ஒரு புது கட்சி 2 வருஷத்துல ஆரம்பிச்சு இப்போ இவ்வளவு பெரிய கேரியர் உச்சத்தோட பெரிய விஷயமா இல்லையா? நீயே சொல்லு. அது பெரிய விஷயம். சிவகார்த்திகேயன் ஃபேன் இவர் சொல்லுவாரு. நான் சிவகார்த்திகேயன் ஃபேன்லாம் இல்ல. ஓ, சிவகார்த்திகேயன் ஃபேன் இல்ல, சிவகார்த்திகேயன் பிடிக்காது. பிடிக்காம இல்ல, நான் ஒரு ஃபேன் இல்ல நான் சொல்றேன். வெற்றியை கொண்டாடுங்களே ப்ரோ. கூடு ப்ரோ. எஸ். ஒன்னு மட்டும் ரெக்வெஸ்ட். ஏன் சொல்லு. எட்டக்குமா கொடியா? நீங்க ஒரு டேஸ்ட் ஆக மாட்டீங்களா? ஒண்ணு இல்ல. ஏன் நம்ம டேஸ்ட் ஏன் சொல்லு. டிவி காட்சி வரப்போகுது. இதுதான் ஒண்ணு இல்ல. இதுதான் ஒண்ணு இல்ல. புரியுதா? நீங்க அப்பயே ஏதோ கேட்டீங்களா ப்ரோ, என்ன பண்ணுவீங்கன்ட்டு? அதான் bro, என்ன பண்ணீங்க? நல்லது பண்ணுவோம் ப்ரோ. சரி, இது வரைக்கும் எவனுமே சொல்லாத ஒரு விஷயத்த சொல்லுகிறாரு. நான் போட பார்த்துல ஏன்னு சொல்லு. இல்ல பார்க்கலாம். பிரியாணி. எஸ். ஹாப்பினஸ். முட்டை ஒழுங்கா நாளைக்கு 70 வருஷம் பார்த்து பாரு. இல்ல முட்டை இது வந்து நீங்க சொன்னீங்களே அப்பவே நாங்க வந்தா மெட்ரோ மாறிடும், அது மாறிடும், பல்லெல்லாம் மாற போட்டுட்டு நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க. எனக்கு புரியுது. நீங்க பேசுறது வந்து நான் அமெரிக்காவே மாத்த போன்ற மாதிரி பேசுறீங்க. இல்ல காலைல அப்பயே ஒருத்தர் எங்க கேட்டான், உனக்கு ஓட்டு எங்கடா இருக்கு? இங்கதான் இருக்கு. அப்பயே சப்போர்ட் பண்றேன் ப்ரோ. ஓட்டு எனக்கு இங்கதான் இருக்கு, ஹார்ட் எனக்கு அங்க இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நம்ம அங்கிள் பிரியாணி சாப்பிடுறதுன்னு நமக்கு தெரியாது, ஓகேவா? ஏன் பிரியாணி சாப்பிடுறதுன்னு தெரியாது. நம்ம இன்னைக்கு ஃபுல்லா அவரோட நியூஸ் உட்காந்து பார்த்தோம்னா நமக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம அன்கேஷன் லவ் கொடுக்குறோம் பாத்தியா? நம்ம மொத்த ஆறாவும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேர் ஆறாவும் ஒரு மனுஷன் மேல செலுத்தி நாங்களாம் ஜெயிக்க வச்சிட்டோம். எந்த ஒரு தனிப்பட்ட நபர் மேலயும் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி மேலயும் நமக்கு எந்த எதிர்ப்பும் இல்ல. விஜயை பார்த்து வளர்ந்துருக்கோம். நீங்க இவ்வளவு பேசுற விஜயை பார்த்து வளர்ந்துருக்கோம். அவரோட வெற்றி எங்களோட வெற்றியா கொண்டாடிட்டு இருக்கோம். சரிடா, ஜோசப் விஜய் என்னும் நான். ஓட்டு போட்டவங்களை விட நிறைய பேசுறானுங்கப்பா அந்த ஓட்டு போடாதவங்க. ஆனா லவ் தான் காரணம். அதை 100% பல பேர் ஓட்டு செலுத்த முடியாம போயிருக்காங்க. அதோட எண்ணிக்கை கிட்ட லட்சத்துல இருக்கும். ஒரு ஊர்லயும் பஸ் கிடைக்காம டைமிங்குள்ள போக முடியாம அவங்களும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. 110 சீட் இல்ல, 250 சீட் நம்ம தான். இருக்கிறது 230 சீட் தான்ப்பா. சரி, ஓகே, 230 சீட் நம்ம தான். 34 சரி, 234 நம்ம தான். எத்தனை தொகுதி கூட தெரியல உனக்கு. நான் கேக்குறேன், சும்மா தெரியும், பட் அவர்கிட்ட நான் பாக்குறது இல்ல. நாங்க என்ன வேணா பேசுவோம். ஏன் சொல்லு. நாங்க ஜெயிச்சிட்டோம்ல. அவர் எப்படி யோசிக்கிறாரு? நான் எப்படா ஏஞ்சி போவான்னு யோசிக்கிறேன். அவர் ரொம்ப நல்லா இருப்பான். ஆக்சுவலி வங்சந்திரா ஆம்பூர் பிரியாணி கடை கட்டன் சாயா பக்கத்துலன்னு பார்த்தா இங்க செம்ம டேஸ்டா இருக்கு. யாருனால அந்த பிரச்சனை கடந்த 10 வருஷம் என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல? இப்ப நான் ஓட்டு போட்டா யாரு எங்கெல்லாம் மாறுவா? இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது ஒரு வீட்டுக்கு போய் பார்த்து பாரு,
இந்த செந்தில் ஒரு படத்துல கவுந்து போட்டு புள்ள வச்சு அந்த மாதிரி நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பார்த்தாரு. இவரு இந்த மாதிரி பேச வச்சிட்டாருன்னா உண்மையில அரசியல் பெரிய மாற்றம் தான். நேற்று வரைக்கும் 20% தாண்டினா போதும் 15% தாண்டினா போதும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு டாப் லீட் கொடுத்துங்கிறாரு. அதுவே பெரிய வெற்றி தான். பெரம்பூர்ல ஜெயிச்சா போதும், ஈஸ்ட் கூட வேண்டாம். அவங்க நிக்கிற தொகுதியில ஜெயிச்சா போதும்னு தான் நினைச்சிருந்தோம். பார்த்தா லீட் வச்சுங்கிற பாரு. போட்டா ஒரு திமிரு, ஒரு அகங்காரம், ஒரு கர்ப்பம். இப்படி ராஜா பகதூர் ஷா மாதிரியே இருக்கிறானா? ராஜா ராஜா பகத்சிங் பகத்சிங் அப்போ வெள்ளத்துல சொன்னாரு. ராஜா பகத்சிங் வெள்ளத்துல தான் போடுறேன் புரியலையே. ஓ பகத்சிங் என்ன தெரியும்? அஜித் ஃபேன்ஸ் இனிமே நம்ம நண்பர்கள். இனிமே அவங்களாம் நம்மளதா வாப்பா. இனிமே நம்மள நண்பர்கள் வாப்பா. ஏ இனிமே நமக்குள்ள சினிமா சண்டை இருக்கக்கூடாது வா. துணிவாவே இல்லை. யாரு இல்ல ப்ரோ, நம்ம வட சென்னையில பேசி பாலச்சந்திரன் சார் யாரோ சொல்லிக்கிறாரு விஜய் இஸ் த லாஸ்ட் சூப்பர் ஸ்டார். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னா தலைவன் வேலன் தான் வரணும். வட சென்னையில யோ உன்னை பத்தி ரைட் கொடுத்துங்கிறப்பா. தலைவன் வேலன் இவர் அடுத்த தமிழ்நாடுக்கு அப்புறம் விஜய்க்கு அப்புறம் இவர் சிஎம் ஆக போறாரு. இப்ப ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து ஹீரோ ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் 50 பணம் ஆயிரும். அதுக்கப்புறம் சிஎம் ஆயிடுவாரு. வட சென்னையில உனக்கு ரைட் கொடுத்துனடா என்ன? அவர் பேசுறது கேட்கறதும் இல்ல. நீங்கள் சிஎம் ஆனார் நாட்டு மக்களுக்கு என்ன செய்வீர்? தெரியலப்பா. நீ என்ன பண்ணுவ? இது வரைக்கும் உங்க 2 பேருக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? ஒன்றும் பண்ணல. அதே தான் அவங்களுக்கும் போய் சொல்றேன். 2026 2 யூடியூபர்ஸ்குள்ள தான் போட்டியே. ஒன்று வீட்டு சுத்து பிளாக்ஸ் கொலை பண்ணுவேன். நான் எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பருத்தி மூட்டைன்னு சொல்லிட்டேன். சரி 2026 2 யூடியூபர்ஸ்குள்ள தான் போட்டேன். ஒன்று பருத்தி மூட்டை, இன்னொன்று விஜய் சுத்து பிளாக்ஸ். அந்த கான்ஃபிடண்டா இருக்கா? இதுவும் நல்லதே நடக்கும். அந்த சிம்பிள் விஜய் பாக்ஸ் சிம்பிளையா காட்டினேன். ஆமால சாரிப்பா. இனிமே நம்மளோட சிம்பிள், நம்ம சிம்பிள் இது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் ஏத்த ஆரம்பிச்சு. தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் ஏத்த ஆரம்பிச்சு. எங்கள் வாக்கு போகுது. நான் லாஸ்ட் டைம் நாங்கள் கமெண்ட்ஸ்ல மட்டும் நீங்க கமெண்ட்ஸை கொட்ட ஆரம்பிச்சீங்கன்னா நாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் வீடியோஸை கொட்ட ஆரம்பிச்சிடுவோம். வேணும் ரெடியா? நேத்து வர்ற தள்ளப்பதி காமெடி ஆகுது, காமெடி ஆகுது. வேணாம் காமெடி ஆகுது, வேணாம். தோல்ல போட்டு அது இல்ல சரியா கட்டணமா கட்டுக்கிறான்பா. நீ கழுத்துல போட்டு சரிப்பா. சரிங்க சரி. ஒரு கெரியரோட உச்சம் இதுலயும் உச்சத்துல தான் இருக்கணும். சரி ஓகே. ஸோ தமிழக வெற்றி கழகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி வெற்றி நமதே. ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. போயிட்டு வரேன். பாய்.